ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேண்டசி சைஃபை ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன ஹோம் ஸ்வீட் ஹோம் ரீபர்த் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சத்தியமா அவ்வளவு ஒருத்தான ஒரு கதை. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, போலீஸான நம்ம கதையோட ஹீரோ அமெரிக்கால இருந்து பேங்காக்கு ஒரு சின்ன ட்ரிப்புக்கு வந்திருக்கான். அப்போ ஒரு கிரிமினலை பிடிக்க வேண்டிய முயற்சியில பெரிய வெடி விபத்தால கிரிமினலோட சேர்த்து நம்ம ஹீரோவா அந்த வெளிச்சத்துல மறைஞ்சு போயிடுவான். மறுபடியும் கண்ணமுழிச்சு பார்க்கும்போது இவன் வேற ஒரு உலகத்துல இருக்கான். 100 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய எலும்பு கூட அரக்க டிராகுலா போல ரெக்கைகளை வச்சிருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ்னு அத்தனை மிருகங்களும் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோ இப்படி அந்த மர்மமான உலகத்துக்குள்ள போனா இவன் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய அந்த அரக்க மிருகங்கள்லாம் யாரு, கடைசியில அந்த மாய உலகத்தை விட்டு தப்பிச்சு வெளியில வந்தானா, இவனோட பிறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே லாஸ்டா நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன டைம்ல பாக்குறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம செகண்ட் சேனலான தமிழ் டப்டு மூவிஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அந்த சேனல்ல ஒரு வீடியோ வரும். சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே பேங்காக் சிட்டியை காட்டுறாங்க. மேக்குங்கிற ஒருத்தன் போலீஸை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆக்சுவலா போலீஸ் இவனை சுற்றுப்பாங்க போல. சோ அளவுக்கு அதிகமா ரத்தம் போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டா கண்டிப்பா சில மணி நேரங்கள்ல அவன் இறந்து போயிடுவான். சடனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கதையோட வில்லனான வெயிச்சின் வரான். இவன் கைய தரைய பார்த்து காட்டினதுமே வளைஞ்சு போயிட்டு இருந்த ரத்தம் எல்லாம் ஒரு பந்து மாதிரி அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. யோ, யாரியா நீ? என் முன்னாடி வந்து மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, எனக்கு ஒரு சேவகன் தேவை. எனக்கு கீழே நீ ஒரு அடிமையா இருக்க சம்மதிச்சா உன்னோட உயிரை நான் காப்பாத்துறேன். தான் உயிர் மேல இருக்க பயத்தால மேக்கும் சரின்னு சம்மதிக்கிறான். அடுத்த நிமிஷமே வில்ல மேக் உடம்புல இருக்க காயங்களை குணப்படுத்தி அவனுக்கு நிறைய பவர்ஸ குடுக்கற மாதிரியும் தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேக்க தேடிட்டு போலீஸ் அங்க வராங்க. ஆனா நினைச்ச மாதிரி அந்த இடத்துல மேக் இல்ல. அதுக்கு பதிலா சுவர்கள்ல ரத்தத்தின் மூலமாவே ஏதோ ஒரு போர்ட்டல் உருவாயிருக்க விஷயத்த தெளிவா காட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த போர்ட்டல் மறுபடியும் மூடிடும். இந்த இடத்துல மங்களகரமா டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த இந்த ஒட்டுமொத்த நகரமும் தீப்பிடிச்சு எரிகிற மாதிரியும் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரியும் அரக்க மிருகங்கள் மனித இனத்தையே அழிக்க வந்த மாதிரியும் நிறைய அமானுஷமான இல்லூஷன்ஸ பார்த்த சான் அப்படிங்கிற ஒரு ஆளு கண்ண முழிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு புத்த குரு. இல்லூஷன்ஸ பார்த்து பயந்து போன சான் ஒரு மந்திர கம்பு எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது கரெக்டா இவரோட மாஸ்டர் அங்க உட்கார்ந்திருக்காரு. சான், இவ்வளவு அவசரமா எங்க போற? என்னோட இல்லூஷன்ல இந்த ஒட்டுமொத்த உலகமும் நரகத்தால அழிக்கப்படுற விஷயத்த பார்த்தேன். எனக்கு நம்ம வெய்ச்சன் திரும்ப வரப்போறான்னு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே மாஸ்டரும், உனக்கு தெரியும்ல வெய்ச்சன் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிட்டான். இறந்து போன ஒருத்தனால கண்டிப்பா இந்த உலகத்துக்கு எப்பவுமே ஆபத்து கிடையாது. இல்ல, என்னோட உள்ளுணர்வு சொல்லுது என்னோட அப்பா இங்க திரும்ப வரப்போறாரு. பூமிக்கு மேல நரகத்தோட கதவுகளை திறக்க போறாரு. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் தடுத்தாகணும். சரி, அப்படின்னா விதியின் பாதையில போன காட் ஆஃப் டெம்பிள் விட்டு மாஸ்டர் சான் அனுப்பி வைக்கிறாரு. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு போகுது. அமெரிக்காவை சேர்ந்த ஹீரோ தன் மனைவி குழந்தையோட பேங்காக்க சுத்தி பார்க்க ஒரு சின்ன ட்ரிப்புக்கு வந்திருப்பான். ஏங்க, இவ்வளவு நாளைக்கு அப்புறமா இந்த பேங்காக்கு ஒரு வழியா வந்தாச்சு, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவா. அதே டைம்ல கரெக்டா போன் வருது. விளங்குச்சு போங்க, நான் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. சொல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் கால் தான், நான் டக்குன்னு பேசிட்டு வச்சிருவேன். சரி போய் தொலைன்னு இவளும் பெர்மிஷன் கொடுப்பா. ஆனா பாருங்க, ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்த காரை புடிச்சு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போற வரைக்கும் நம்மால போனை வைக்கவே இல்ல, பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவன் ஒரு போலீஸ்காரன். லாஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ பத்தி தான் மத்த போலீஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க வந்திருக்க கூடியது ஒரு பெரிய ஹோட்டல். அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்க இருக்க கூடியது 15வது மாடி. உடனே குட்டி பண்ணுவோம், அப்பா பாத்தீங்களா இங்க இருந்து வியூ நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா செல்லம், உங்களுக்காக தான் இந்த ரூமை புக் பண்ணேன்னு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வலிஞ்சு பேசிட்டு இருக்கான். சரி, இதுக்கு அப்புறமாச்சும் ஃபேமிலி கூட வெளியில போறப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா அங்கேயும் வந்து போன் நோண்டிட்டு இருப்பான். ஹீரோனுக்கு இதை பார்த்து பொறுக்க முடியல. இந்த பாரு, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா ஹோட்டல் ரூமுக்கு பாப்பா, உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்லு, நாங்க அங்க வந்து உங்ககிட்ட பேசிக்கிறோம். சாரிமா, வரும்போது நிறைய ஒர்க்க விட்டுட்டு வந்துட்டேன், அதான் மாத்தி கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருப்பேன், போனை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு முத்தத்தை கொடுப்பான். அப்பதான் ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த லூவை இப்ப காணோம். உடனே அந்த மார்க்கெட் ஃபுல்லா குழந்தையை தேடி ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஓடுவாங்க. அப்ப ஒரு வழியா ஹீரோ ஒரு பாலத்துல நிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு பாலத்துல நம்ம குட்டி பொண்ணு நிக்கிற விஷயத்த பாத்துட்டான். உடனே இப்ப அங்க ஓடி வந்து பாக்கும்போது நம்ம சான் இருக்கார் இல்லையா, அவரு தன்னோட கையில ஒரு பட்டாம்பூச்சியை உட்கார வச்சிருக்காரு. அதை வியந்து போய் பார்த்தபடிதான் நம்ம லூவ நிக்கிறா. செல்லம், நீ எங்க போன? நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல எப்பவுமே எங்க கூட தான் இருக்கணும்னு. அப்பா அந்த பட்டர்ஃபிளை இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா, அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தானா அப்பதான் தெரியாதனமா உங்களை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஹீரோவும் சானை பார்த்து, புத்த குருவே உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. உடனே லூவும், அப்பா இவருக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குப்பா, ஏற்கனவே ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு
யோசிச்சு பார்த்துட்டு நான் இவரை பார்த்த ஞாபகமே இல்லன்னு சொல்லுவான். ஆனா சேன பாருங்க, யோ ஜாக்கு, நீயும் நானும் இந்த இடத்துல சந்திக்கணுங்கிறத ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. பாப்பா என்ன என் பேர்லாம் கரெக்டா சொல்றாப்ல? அப்பா பேரை நீதான் சொன்னியா? ஐயோ நைனா, நான் எதுவுமே சொல்லல. சரி சரி வாங்க, இந்த புத்தகுரு ஏதோ கதை விட்டுட்டு இருக்காரு போல. குழந்தையும் பொண்டாட்டியும் அந்த இடத்த விட்டு போனதுமே நீயும் நானும் சந்திக்கிறத வெறும் சாதாரண நிகழ்வு கிடையாது. ஒருத்தரோட மரணத்துல ரத்த நிலவன்னைக்கு பிறந்த ஆள் நீ. சோ நீதான் கேட் கீப்பர். ஐயா நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். கண்டிப்பா நீங்க தேடக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஆள விடுறா சாமின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்பதான் குட்டி பொண்ணுலு, அம்மா பாட்டியை பார்க்க எப்ப போறது? இந்த பாரு சொல்லும், அவங்க சிட்டியை விட்டு அவுட்டர்ல இருக்காங்க. நாம முதல்ல பக்கத்துல இருக்க மாலுக்கு போலாம். அங்க பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சு உங்க அப்பாவோட கிரெடிட் கார்டை 4 தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போலான்னு இந்த அம்மா ஒரு பிளான் போடுது. ஆனா உலகத்துல இருக்க எல்லா பொண்டாட்டியும் ஒரே மாதிரிதான் போல. பர்ச்சேசிங்னு வந்துட்டா போதும், புருஷங்காரன் கிரெடிட் கார்டை தேய்க்காம விட மாட்டாங்க. ப்ரோ இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன் அப்படின்னா நீங்களும் மேரிடான்னு கேக்குற. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெளிவா கேக்குது. இருந்தாலும் உங்க கெஸ்ஸிங் தப்பு. நான் இன்னும் சிங்கிள் தான். அதுக்கப்புறமா மாலுக்கு வந்தவங்க குட்டி பொண்ணுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே லோவும், அப்பா நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இல்ல, உங்களுக்கு கராத்தே கூட சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். திரும்ப நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நான் கராத்தே கிளாஸ்க்கு போக போறேன். அப்புறம் இன்னொன்னு, நான் ட்ரைனிங் எடுக்கும் போது நீங்க அங்க இருக்கணும். சரி செல்லம், கண்டிப்பா நான் வரேன்னு சுண்டு விரல பிடிச்சபடி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து ஓபனிங் சீன்ல பார்த்த அந்த மேக் இருக்கால, ஆக்சுவலா அவன் இன்னும் சாகல. அப்படின்னா வில்லன் தான் இவனை காப்பாத்திருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப ஹீரோ இருக்கக்கூடிய அதே மாலுக்கு வந்திருக்கான். நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, இவன் இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான். ஆரம்பத்துல அமைதியா வந்தவன் திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, துப்பாக்கி வச்சு அங்க இருக்க ஒவ்வொரு மக்களையும் சுட ஆரம்பிக்கிறான். உயிருக்கு பயந்து ஒவ்வொருத்தருமே அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடுவாங்க. ஆண் பெண் குழந்தைங்கன்னு யாருக்கும் பாரபட்சமே கிடையாது. நடக்கிற சம்பவங்களை மாடியில இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டான். உடனே ஹீரோனையும் குழந்தையும் பார்த்து, இந்த பாரு நீங்க 2 பேரும் எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுங்க. நான் உங்களை திரும்ப ஹோட்டல்ல வந்து பாக்குறேன். இல்ல எங்களால முடியாது, நீங்களும் என் கூட வாங்க. செல்லம் நிலைமையை புரிஞ்சுக்கோ. அந்த கிரிமினல் கிட்ட இருந்த நான் மத்தவங்களை காப்பாத்தி ஆகணும். நான் ஒரு போலீஸ்காரமா என் கடமையை செஞ்சாகணும். சரி மறுக்கா சொன்னா மட்டும் நீ என்ன கேட்கவா போற? என்னமா பண்ணுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் புள்ளையும் மட்டும் அங்க இருக்க பாத்ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. இது கடையில மால்ல நடக்கிற கலவரம் தெரிஞ்சு போலீஸ்ல ஒருத்தன் கையில துப்பாக்கியோட இப்ப அந்த மாலுக்குள்ள வந்துட்டு இருக்கான். இது கடையில சத்தமே போடாம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். மேக்குக்கு தெரியாம ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சுப்பான். லைட்டா எட்டி பார்க்கும்போது தரையில ஒரு சின்ன கன் இருக்கு. அசந்த நேரத்துல கன்னை கையில எடுத்தவன் ஒழுங்கா அவன் கையில இருக்க துப்பாக்கிய கீழே போட்டு சரண்டர் ஆகு. நானும் ஒரு போலீஸ்காரன் தான். ஆனா மேக்க பாருங்க, ஹீரோ பார்த்து ஒரு துளி கூட பயப்படல. டேய் நீ ஒரு அமெரிக்கன் தானே, பொண்டாட்டி புள்ள கூட ட்ரிப்புக்காக வெளியில வந்தாலும் கூட கடமையை மறக்காம நீ ஒரு போலீஸா வேலை பாக்குற. கண்டிப்பா உன்னோட பொண்ணு உன்னை பார்த்து பெருமைப்படுவா. ஆமா லாஸ்டா உன் பொண்ணுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தியே, அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா என்ன? இந்த மாதிரி ஹீரோ சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை உண்மை ஒன்னா சொல்லிட்டு இருக்கான். ஆனா எப்படிங்கிற விஷயம் தான் ஹீரோவுக்கு புரியவே இல்ல. ஒரு இடத்துல டக்குன்னு அவன் ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை நம்மால மறுபடியும் அங்க இருக்க கட்டைக்கு பின்னாடி கவர் எடுத்துப்பான். அதே டைம்ல ஆப்போசிட்ல டீனான்னு ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா போன்ல சுத்தமா சிக்னல் இல்ல. அப்ப ஹீரோவும் சொல்லுவான், அடியே தயவு செஞ்சு அமைதியாரு, இல்லனா அந்த கொலைகாரன் உன்னை பாத்துருவான். ஆனா டீனா அதையெல்லாம் கேட்கவே இல்ல. லாஸ்டா மேக் இப்ப அவளையும் சுட்டு கொன்னுட்டான். மாலுக்கு வெளியில ஒரு போலீஸ் பட்டாளமே இருக்கு. நடக்கிற சம்பவங்களை பார்த்து கடுப்பான ஹீரோ துப்பாக்கிய வச்சு மேக்க சரமரியா சுட்டுருவான். உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு, இந்த மாலுக்குள்ள இருக்க மத்தவங்களை உன்னால கொல்ல முடியாத. பதிலுக்கு மேக்க வில்லத்தனமா சிரிக்கிறான். ஒரு வழியா கேட் கீப்பர் கையால நான் சாக போறேன், ஓ மூலமா சடங்கு நல்லபடியா முடிய போகுதுன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ்கார வரான். சடனா என்னாச்சுன்னு தெரியல, மேக் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு யோ போலீஸ் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லும் போதே டம்முன்னு அந்த இடமே வெடிக்குது. சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அது வெடி விபத்து. அதுவே நம்ம விஷுவலா பார்க்கும் போது மாலுக்கு மேல வந்த புகையில ஒரு மண்டவோட உருவம் தெரியற மாதிரியும், அதே மாலுக்குள்ள இருந்து நிறைய நெருப்பு பந்துகள் உலகத்தோட வெவ்வேறு மூலைகளுக்கு பறந்து போற மாதிரியும் தெரியுது. இதே டைம்ல பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோனும் குழந்தைய கூட்டிட்டு வேக வேகமா கீழே ஓடி வரா. லோ எதுக்கும் பயப்படாத, வெளியில வா, போலீஸ் இருக்காங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இவங்க சந்தோஷத்தோட வெளியில ஓடி வருவாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு சில பேரு நம்ம ஹீரோட போலவே ரொம்ப நார்மலா இருக்காங்க. பாதி பேர் மட்டும் தான் இந்த மாதிரி பைத்தியமா இருக்கானுங்க. ரைட்ரா, இந்த டைம்ல வெளியில போனோம், நமக்கும் பாலு கன்ஃபார்ம்னு திரும்ப ஹீரோயின் மால்குள்ள இருக்க ஒரு சின்ன கடைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. லைட்டா எட்டி பார்க்கும்போது கஸ்டமர்ல ஒருத்தன் வெறி பிடிச்ச மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்க ஒரு ஆளோட தலையை பிடிச்சு தரையிலேயே டம்முன்னு இடிச்சிட்டு இருக்கான். லூ இந்த பக்கம் வேணா அந்த பக்கம் போலான்னு லைட்டா நகர்ந்தா மறுபடியும் ஒரு பைத்தியக்காரன் குறுக்க வந்துட்டான். நல்ல வேலை கையில ஒரு கட்டை எடுத்து கொல்ல வந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. ஆனா கொடுமைக்குன்னு எஸ்கலேட்டர் வழியா 2 பேர் ஓடி வரானுங்க. லூவை மட்டும் பாதுகாப்பா அங்க இருக்க சர்க்கிள்ல உட்கார வச்சிருவா. நம்ம ஹீரோயின் கையில தான் கட்டா இருக்குல்ல, சோ அதை வச்சு துரத்தி வந்த ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் லூவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த இப்பதான் ஹீரோ மயக்கத்தை விட்டே கண்ண முழுகிடான். பக்கத்துல
மாலுக்குள்ளேயே லாஸ்டா பார்த்தா அந்த போலீஸ்காரனும் இருக்கான். சந்தேகத்துல போலீஸும், ஏப்பா இங்க என்னாச்சு, அவ்வளவு பெரிய வெடிப்புல இருந்து நாம 2 பேரும் எப்படி உயிர் பழச்சோம், எனக்கும் அதான் புரியல, ஒருவேளை இது லக்கா இருக்கலாம். இங்கதான் போலீஸ்க்கு இன்னொரு டவுட். ஆமா, நம்மள சுத்தி நிறைய மக்கள் இறந்து போயிருந்தாங்கல்ல, வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்த எந்த ஒரு உடம்பையும் காணோம்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில மாலை விட்டு வெளியில வந்த ஹீரோனும் லூவும் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. சடனா இங்க இருந்த மக்களுக்கு என்னாச்சு, எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு நடக்கிற எதுவும் புரியாம குழப்பத்துல இருக்காங்க. பதிலுக்கு லூவும், அம்மா அப்பா திரும்ப வந்துருவார்ல, ஐயோ செல்லம் நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அப்பா நம்மள அங்க வந்து பாப்பாரு. அடுத்த மால்ல இருக்க ஹீரோவும் போலீஸும் இந்த மால்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு லைட் அடிச்சு ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கும் போது வழியில ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு நிக்கிறா. அதுவும் கையில கத்தியோட. செல்லம் நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பாரு நான் துப்பாக்கி கூட பாக்கெட்ல வச்சுட்டேன், பொறுமையா கத்திய கீழே போட்டுட்டு ஏன் பக்கமா திரும்ப. அப்பதான் அந்த புள்ளையும் திரும்புறா. பார்த்தா ரண கொடூரமா இருக்காங்க. வெளியில பாதிக்கப்பட்ட மக்களை போல இவளும் பைத்தியமாயிட்டா போல. கத்திய வச்சு போலீஸ்காரனை சரமரியா குத்தி கதையை முடிச்சுட்டா. பயத்துல ஹீரோவும் துப்பாக்கிய வச்சு சுட்டு தள்ளுவான். ஆனா பாருங்க, அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த புள்ள குத்துகள் மாதிரி நிக்கிறா. கத்திய வச்சு இவனையும் கொல்ல பாக்குறா. நல்ல வேலை நம்மளுக்கு சண்டை போட தெரியும் இல்லையா, சோ அதனாலேயே அந்த புள்ளைய அடிச்சு போட்டுட்டு ஒரு துணி கடைக்குள்ள பூந்து ஒளிஞ்சுப்பான். ஆனா அந்த புள்ளைய பாருங்களேன், ஆரம்பத்துல ரொம்ப நார்மலா தரையில நடந்தவ சடனா ஒரு ஜம்ப் அடிச்சு அங்க இருக்க ரூஃபுக்கு மேல எல்லாம் பேய் மாதிரி ஓடிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அவ கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு மாடிக்கு ஓடி வந்தவன் தான் மனைவி லாஸ்டா பாத்ரூம்குள்ள போற விஷயத்த பாத்திருப்பான். சோ அங்க வந்து தேடி பார்க்கும்போது மனைவியும் இல்ல குழந்தையும் இல்ல. கேமராவை அப்படியே வெளியில காட்டும் போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் வெறிச்சோடி போயிருக்க விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுறாங்க. இப்ப இங்க சீன் கட் பண்ணா சூப்பர் மார்க்கெட்ல இருக்க நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணுவா. ஆனா கொடுமைக்கு என்ன, இவ போன்ல சிக்னலே இல்ல. லூ நீ இதே இடத்துல சேஃபாரு, நான் அங்க இருக்க டேபிள்ல போனை பார்த்தேன், நான் போய் டெலிபோன்ல உன் பாட்டிக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு வெளியில இருக்க பைத்தியங்களுக்கு தெரியாம போனை எப்படியோ கையில எடுத்துட்டா. ஆனா கொடுமைக்கு என்ன, இப்ப அந்த போன்லயும் சிக்னல் இல்ல. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல வெளியில இருந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் கதவை திறந்து உள்ள வந்துட்டான். சத்தமே போடாம ஹீரோயின் அங்க இருக்க கவுண்டருக்கு கீழே ஒளிஞ்சுப்பா. லூவ பத்தி சொல்லவே வேணாம், ஆளு குட்டியா இருந்தாலும் ரொம்ப டேலண்டா இருக்கா. சோ அவளும் அங்க இருக்க ரேக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. வந்த பைத்தியக்காரன் முதல்ல கேஷ் கவுண்டர்ல இறந்து போயிருக்க ஆளை செக் பண்ணிட்டு வேற யாராவது இந்த கடைக்குள்ள இருக்காங்களான்னு தேடிட்டு இருப்பான். என்னதான் நம்ம லூ ஒளிஞ்சிருந்தாலும் கூட ஒரு கிட்டத்துல அந்த பைத்தியக்காரன் இவளை பாத்துட்டான். சாகடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது நல்ல வேலை சடனா அங்க வந்த ஹீரோயின் பேஸ்பால் பேட்டை வச்சு மண்டபலியே ஒரு அடி. பைத்தியக்கார பையாவோட கதை முடிஞ்சு. இன்னொரு பக்கத்துல அந்த ஸ்கூல் புள்ளைய நம்ம ஹீரோ என்ன அடி அடிச்சிருப்பான். ஆனா பாருங்க, மறுபடியும் ஹீரோவை கொல்றதுக்காக கத்தியோட வந்திருக்கா. என்னதான் அடிச்சு போட்டாலும் கண்டிப்பா இவ திரும்பி வருவாங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். சோ இவளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கையில கிடைச்ச கயிறை வச்சு அவள அங்க இருக்க தூணோட சேர்த்து மொத்தமா லாக் பண்ணிட்டான். யார் இந்த பொண்ணு, எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்மள கொல்ல பாக்குறான்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு குழப்பமா இருக்கு. இதே டைம்ல சூப்பர் மார்க்கெட்டை விட்டு எஸ்கேப் ஆன ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. நல்ல வேலை அங்க ஒரு வயசான பாட்டியும் பஸ்ஸோட டிரைவரும் ஏற்கனவே ஒளிஞ்சிருக்காங்க. வெளியில பைத்தியம் பிடிச்ச நிறைய பேர் ஓடிட்டு இருக்கானுங்க. யோ எதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல வண்டி எடு, மன்னிச்சிருமா, பயத்துல ஓடி வரும்போது சாவி வச்சிருந்த பேக நான் வெளியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன், குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு இதே இடத்துல வெயிட் பண்ண முடியாது. சோ ஹீரோயின் தான் ரிஸ்க் எடுத்து வெளியில வந்து சாவி பேக் எடுத்துட்டு பஸ் கிட்ட வருவா. அப்புறம் என்ன, இப்போதைக்கு நம்ம ஆளுங்க சேஃப். இவங்க ஒரு பக்கத்துல பஸ்ல கிளம்புறாங்க. கட் பண்ண இதே டைம்ல லாஸ்டா நம்ம ஹீரோயின் இருந்தா அதே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கான். என்னதான் 2 இடமும் ஒரே இடமா இருந்தாலும் கூட விஷுவலா பாக்கும்போது அது கொஞ்சம் வெளிச்சமா பிரகாசமா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்த பாக்குறப்ப ரொம்ப டார்க்கா இருக்கு. ஒருவேளை அதுவும் இதுவும் வேற உலகமா இருக்குமோ தெரியல, கதையை பார்த்தாதான் புரியும். என்ன இப்போ வரைக்கும் தன்னை போல என்ன ஒரு மக்களையும் பார்க்கல. என்ன ஒரு குழப்பத்தோட ஹீரோ நடந்து போகும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டையே உடைச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய எலும்பு கூட அறக்க நேரா ஹீரோ பார்த்தபடி நடந்து வருவான். நினைச்சு பாருங்க, உங்களுக்கு உதவி பண்ண ஒருத்தன் கூட இல்லாத உலகம். அப்பேற்பட்ட நிலைமையில இப்படி ஒரு மிருகத்தை பார்த்தா சும்மா இருப்பீங்களா? மரண பயத்தோட தான் உயிரை காப்பாத்திக்க அந்த இடத்த விட்டு ஹீரோவும் தெரிச்சு ஓடுவான். ஆனா அந்த மிருகம் விடுற மாதிரியே இல்ல. கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோயினும் குழந்தையும் பஸ்ல வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல இவங்க போக வேண்டிய ரோடு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான கார்கள் அடைஞ்சு போயிருக்கு. உடனே டிரைவரும், மேடம் இதுக்கு மேல என்னால காரை ஓட்ட முடியாது, நாங்க பஸ் திருப்பி ஆகணும், கோச்சிக்காம இந்த இடத்துலயே இறங்கிக்கோங்க. இப்ப ஹீரோயினுக்கும் வர வழி கிடையாது. ஹீரோ சொன்ன மாதிரி திரும்ப ஹோட்டலுக்கு போயாகணும். சோ டிரைவருக்கும் பாட்டியம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க பாதியிலேயே இறங்கிப்பாங்க. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வெட்ட வெளியில அந்த மண்டவோட மகாமணி துரத்து வந்தா பரவாயில்ல, ஆனா சந்து புந்துக்குள்ள ஓடினா கூட சுத்தி இருக்க கட்டடங்கள் எல்லாத்தையும் உடைச்சபடி மறுபடியும் அந்த அரக்கன் துரத்தி வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல தப்பிக்க வழி இல்லாம ஹீரோ ஒரு முட்டுச்சந்தில லாக் ஆயிடுவான். அட கடவுளே, பாலு கன்ஃபார்ம்னு யோசிக்கும் போது கரெக்டா ஒரு கை உள்ள போந்த நம்ம ஹீரோவை பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. யாருன்னு பார்த்தா அது நம்ம புத்த குருவான சான். யோ உன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, லாஸ்டா நீ தானே என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண, பரவாயில்லையே உனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கா? யோ பூசாரி, அதெல்லாம் விட்டு தள்ளியா, என்ன துரத்தி வந்த மிருகம் அது இங்கேயும் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கவலைப்படாத, நான் உன் கூட இருக்க வரைக்கும் அந்த மண்டவோட மகாமுனியால எதுவும் பண்ண முடியாது. இல்ல எனக்கு நடக்கிற எதுவும் தெளிவா புரியல. முதல்ல என்னடானா மால்ல இருந்த ஒரு பொண்ணு என்ன கொல்ல பார்த்தா, அங்கிருந்து இப்படியோ தப்பிச்சு வெளியில ஓடி வந்தா. என்ன தவிர அந்த மாலை சுத்தி ஒரு மக்கள்
மக்களை கூட நான் பார்க்கல. அதுக்கப்புறம் என்னடானா ஐஃபில் டவர் உயரத்துக்கு அவ்வளவு பெரிய மண்டவோட அரகன் என்ன கொல்றதுக்கு துரத்தி வந்தான். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒருவேளை நான் கனவு உலகத்துல இருக்கனா? இங்கதான் சேன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாரு. நீ இருக்கக்கூடியது கனவு கிடையாது, நிஜ உலகம் தான். ஆனா இது பூமியை போல கிடையாது. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலான இன்னொரு உலகம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் செல்ல வேண்டிய ஆன்மாக்கள் தெரியாதனமா வழி தவறிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஆன்மாக்கள் இந்த உலகத்துல ஒரு ஆன்மாவா மாட்டிக்கும். உன்னை துரத்தி வந்த அந்த மண்டவோட மகாமணி இருக்கான்ல, அவன் நரகத்துல இருந்த ஒரு அரக்கன். இந்த உலகத்துல சுத்தி திரியக்கூடிய ஆன்மாக்கள் இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுறதுதான் அந்த அரக்கனோட வேலை. யோசானு, நீ சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கிறையா? ஆனா நான் எதுக்கே இந்த உலகத்துக்கு வந்தேன்? அதுக்கான பதில் உனக்கு மட்டும் தான் தெரியும். லாஸ்டா நீ மால்ல மேக்க பார்த்தல? ஆமா, நான் ஒரு பைத்தியக்காரனை சுட்டு கொன்னனே, அவனோட பேரு மேக்கா. ஆமா, லாஸ்டா அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா? முதல் முறையா நான் உங்களை பாக்கும்போது என்ன கேட் கீப்பர்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா அதே மாதிரிதான் அந்த மேக்கும் என்ன கூப்பிட்டான். அப்படின்னா வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. மேக் என்கிட்ட என்னோட மாஸ்டர் தான் இந்த மாலுக்கு என்ன அனுப்பி வச்சாரு, நீ இங்க வருவன் கூட அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. ஒரு வழியா நீ என்ன கொன்னதால இந்த சடங்கு நல்லபடியா முடிஞ்சதுன்னு என்கிட்ட சொன்னா. பதிலுக்கு சானோ, ஆமா, அந்த மேக் சொன்ன மாதிரியே நீ தான் கேட் கீப்பர், அதாவது நரகத்தோட கேட் கீப்பர். அந்த மேக் உடம்புக்குள்ள தீய சக்தி இருக்க விஷயம் தெரியாம கேட் கீப்பரான நீ அவனை கொன்னதால நரகத்தோட கதவு லைட்டா ஓபன் ஆயிருக்கு. இப்ப அதுக்குள்ள இருந்து வெளிவந்த ஆன்மாக்கள் தான் மனித உலகத்துல கெட்ட எண்ணங்களோட இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைக்குது. அப்படின்னா மீதி உள்ள மக்களுக்கு என்ன ஆகும்? நரகத்தோட கதவு முழுமையா திறந்தா ஒண்ணு மத்தவங்கள போல அப்பாவி மக்களும் பைத்தியமாவாங்க. அப்படி இல்லன்னா நரகத்துல இருந்து வெளிவரக்கூடிய அரக்க மிருகங்களுக்கு அவங்க உணவா மாறிடுவாங்க. நடக்கக்கூடிய சம்பவங்களை என்னோட அப்பா சாதகமாக்கிட்டு திரும்ப அவர் இந்த உலகத்துக்குள்ள வர போறாரு. ஒரு நிமிஷம் இரு, உன்னோட அப்பாவா? ஆமா, என்னோட அப்பாவோட வைச்சன். அவர் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி. மேக்கும் அவரோட அல்லக்கை தான். நீ இந்த மாலுக்கு வருவாங்கிறது ஏற்கனவே என் அப்பாவுக்கு தெரியும். ஏன், எனக்கு கூட தெரியும். யோ, அப்புறம் எதுக்கு என்ன வந்து காப்பாத்தல? தபாரு, நடக்கிற எல்லாமே உனக்கு ஏற்கனவே விதியா எழுதப்பட்டிருக்கு. அந்த விதிய என்னால மாத்த முடியாது. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா, என்ன எதுக்காக கேட் கீப்பர்னு சொல்றீங்க? பாரு, உன்னோட அம்மா உன்னை பெத்தெடுக்கும் போது இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களோட மரணத்துல தான் நீ பிறந்த, அதுவும் ரத்த முழு நிலவு அன்னைக்கு. சோ இதனாலதான் நீ நரகத்தோட கேட் கீப்பர். என்னதான் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட நான் கேட் கீப்பரோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. முதல்ல என் பொண்டாட்டியும் புள்ளையும் ஹோட்டல்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நான் அவங்கள போய் பார்க்கணும். ஏப்பா, இது என்ன விருந்தாளி விட என்ன? நினைச்சா இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு உன்னால அப்படி எல்லாம் எங்கேயும் போக முடியாது. நீ திரும்ப உன் மனித உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்னோட உதவி தேவை. முதல்ல இந்த உலகத்தோட சேர்த்து மனித உலகத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டலை கண்டுபிடிக்கணும். எப்பாடே போதும் விடு. இப்ப என்ன? நரகத்தோட கதவை மூடணும். உங்க அப்பாவை இந்த உலகத்துக்குள்ள வரவிடாம தடுக்கணும். அவ்வளவுதானே? இந்த பாரு, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேன். ஆனா ஒண்ணு, உன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டி புள்ள கிட்ட நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும். பதிலுக்கு சானோ சரின்னு சம்மதிக்கிறாரு. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. வெளியிலேயே 2-3 பைத்தியக்காரலாம் இருப்பான். அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு பாதுகாப்பா குழந்தையோட தான் ரூமுக்கு வந்து லாக் பண்ணிப்பா. லூ, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பாவுக்காக வெயிட் பண்ணா போதும். அப்பதான் வெளியில எட்டி பார்க்கும் போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஏதோ சுடுகாடு மாதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க விஷயத்த பாக்குறாங்க. கட் பண்ணா டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்க சான் ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யோ, எங்கேயா போறோம்? முதல்ல மேக்க தேடி கண்டுபிடிக்கணும். அட, நான் தான் அவன் மால்ல இறந்து போன விஷயத்த கண்ணுக்கு நேரா பார்த்தேனப்பா. அழிஞ்சு போனது அவனோட உண்மையான உடலா இருக்கலாம். ஆனா அவனுக்கு ஆன்மா இருக்கு. சோ அந்த ஆன்மா கண்டிப்பா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப மேக்கு மட்டும்தான் வெயிச்சன் இருக்கக்கூடிய இடம் தெரியும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க அப்பாவுக்கு மேஜிக்கல் பவர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அவருக்கு மேக்கோட உதவி தேவை? நம்ம மனித உலகத்துல வெயிச்சனுக்கு அவ்வளவு பவர்ஸ் கிடையாது. அதனாலதான் மேக்க வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பாவும் என்ன போலவே ஒரு புத்த குருவா இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள இருந்த கெட்ட எண்ணங்களால தான் மாஸ்டர் கிட்ட இருந்த 2 சக்தி வாய்ந்த வேதங்களை திருடிட்டாரு. அதுல ஒண்ணு சாகா வரம், 2வது ஒருத்தர் உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாவை தனியா பிரிக்கிறதுக்கான சக்தி. அந்த குறிப்புகள் மூலமா எங்க அப்பாவுக்கு அதிகப்படியான பவர்ஸ் கிடைச்சது. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, அந்த குறிப்புகள்ல கடைசி ஒரு சில பக்கங்கள் எழுதப்படல. இது மூலமாவே அவரோட உடல் சேதமடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தனக்கு ஒரு நல்ல உடல் வேணுங்கிற எண்ணத்துல அவரோட சொந்த பிள்ளையான என் உடம்புக்குள்ள அவரோட ஆன்மாவை மாத்த நினைச்சாரு. கிட்டத்தட்ட சடங்கு முடிய போற அந்த நிமிஷத்துல என்னோட அம்மா உள்ள போந்து எங்க அப்பாவை அடிச்சே கொண்டுட்டாங்க. 80% பவர் என் உடம்புக்குள்ள இருந்தது. அந்த காரணத்தாலேயே என் அப்பா உடம்பு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் மூலமா எனக்கும் நிறைய பவர்ஸ் எல்லாம் கிடைச்சதுப்பா. இருந்தாலும் அதை கெட்ட வழிகளுக்கு நான் பயன்படுத்தல. உண்மையை சொல்ல போனா நான் எந்த ஒரு ஆளையும் கொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உத்தரவு இருக்கு. ஓ, இப்பதான் புரியுது. அப்படின்னா இவ்ளோ ஆண்டுகளா இந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள இருந்த உன்னோட அப்பா தனக்குள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச பவர்ஸ் வச்சு மனித உலகத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணிருக்காரு. கரெக்டா? சானோ ஆமான்னு சொல்லுவாரு. அப்ப பக்கத்துல இருக்க கட்டடத்துக்கு மேல இருந்த என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோவுக்கு இந்த ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப அதிகம். சோ அதனால நான் அந்த புள்ளைக்கு ஹெல்ப் பண்ண போறேன். டேய், லூசு மாதிரி ஏதாவது பண்ணாத, நமக்கு ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்காம முன்னாடி ஓடிடுவான். பின்னாடியே சான் வந்திருப்பார் இல்லையா? அப்ப இவருக்கு முன்னாடி 8 கால் பூச்சி மாதிரி ஒரு
மான்ஸ்டர் வரும். தலைவனுக்கு குங்ஃபு கராட்டே எல்லாம் தெரியும் போல. கம்ப சுழட்டி மண்டையில உரட்டி 8 கால் பூச்சி மேல போயிடும். அடுத்த ஹீரோ மாடிக்கு ஓடி வந்திருப்பான் இல்லையா? இப்ப அங்கேயுமே நிறைய சிலந்தி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவனை அட்டாக் பண்ண பாக்குது. மனசுல தோனி நினைப்பு போல பேட்டை வச்சு அங்கிட்டு ஒரு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு சொல்லிட்டு மொத்த மிருகத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு வழியா அந்த புள்ளைய காப்பாத்தியாச்சு. ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு இன்னொரு ஷாக்கு. ஆக்சுவலா மால்ல டீனான்னு ஒரு பொண்ணை பாத்துட்டு போல, அந்த பொண்ணுதான் இவ. அண்ணா நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இப்படி எல்லாம் பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மண்டவோட மகாமுடி வந்துட்டான். ஏமா முதல்ல உயிரை காப்பாத்திக்கலான்னு 2 பேரும் தெரிச்சு ஓடுவாங்க. இருந்தாலும் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே மண்டவோட மகாமுனி கூட இருந்த அந்த டீனாவை மட்டும் அலேக்கா பிடிச்சிட்டான். ஏதோ லெக் பீஸ கடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவளை கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவை மட்டும் எதுவுமே பண்ணல. ஏன்னா அங்க நம்ம சான் வந்துட்டாரு. பாவம் அந்த பொண்ணு. நான் அவளை காப்பாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. எனக்கு இங்க ஒரு விஷயம் தான் புரியல. ஆக்சுவலா நான் கேட் கீப்பர், அதனால நான் இந்த உலகத்துக்குள்ள வந்து மாட்டிருக்கேன். ஆனா அந்த பொண்ணு இதுக்காக மாட்டினா? இங்கதான் சான் இன்னொரு குண்டை தூக்கி போடுவாரு. என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா நீ அந்த மேக்க கொல்லும் போது அவன் உடம்புல இருந்து வெளிவந்த பிரகாசமான வெளிச்சத்தால துப்பாக்கியால குண்டடிப்பட்டிருந்த இந்த டீனாவும் இறந்து போயிருக்கா. அதனாலதான் அவளோட ஆன்மா இங்க வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா நானும் இறந்து போயிட்டானா? இது என்னோட ஆன்மாவா? சான் இப்ப ஆமான்னு சொன்னதும் போதும் நம்ம ஆளுக்கு தலைகால் புரியல. யோ, நான் இன்னும் வாழ வேண்டிய நாள் இருக்குதியா? மனித உலகத்துல என்னோட பொண்டாட்டி புள்ள ஹோட்டல்ல எனக்காக காத்திருக்காங்க. டெக்னிக்கலா நான் இப்போ ஒரு பேய் தானே. என் பொண்டாட்டி புள்ளைய எப்படியா காப்பாத்துவேன்? சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் இறந்து போயிட்டேன், ஓகே. அதனால என்னோட ஆன்மா இங்க வந்திருக்கு. ஆனா நீ எப்படி இந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள வந்த? என் அப்பாவோட பவர்ஸ் இன்னும் என் உடம்புக்குள்ளதான் இருக்குல்ல. சோ என்னால 2 உலகங்களுக்கும் நினைக்கிற டைம்ல பயணம் பண்ண முடியும். ஓ, டைம் டிராவல் மாதிரியா? ஆமா, இருந்தாலும் எனக்கு மனித உலகத்துல எனக்குன்னு ஒரு சொந்த உடல் இருக்கு. பிரச்சனை என்னன்னா உன்னோட உடல் இப்ப அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா கவலைப்படாத, போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமா உன்னோட ஆன்மாவை நானே ஒரு மனுஷன் உடம்புக்கு மாத்தி கொடுக்குறேன். கட் பண்ண அடுத்த இப்ப ஹோட்டல்ல இருக்க ஹீரோனை காட்டுறாங்க. தான் பொண்ணு கூட பெட்ல தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து கதவுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோ பேசக்கூடிய சத்தம் கேக்குது. செல்லம், நான் தான் ஜாக் வந்திருக்கேன், கதவை தர. உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலையே, சேஃபா தானே இருக்கீங்க? ஹீரோயினுக்கு புருஷன் குரலை கேட்டதுமே அவ்வளவு சந்தோஷம். அவசரத்துல டக்குன்னு கதவை தருகிறா. சரி, ஒருவேளை ஹீரோவும் சேனும் தான் இங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. வந்திருக்கிறது ஹீரோ மட்டும் தான். அதே டைம்ல அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். அப்படின்னா இவன் உண்மையான ஹீரோ கிடையாது. பாவம், இது நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. கட் பண்ண அடுத்த இப்ப டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்க ஹீரோவும் சேனும் ஒரு வழியா டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு தியேட்டர் கிட்ட வராங்க. கண்டிப்பா நாம தேடி வந்த போர்ட்டல் இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. அதே டைம்ல மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அண்ணாந்து பார்த்தா டிராகுலா மாதிரி ரெக்கைகளோட உடம்பு ஃபுல்லா நெருப்போட ஒரு மிருகம் நிக்குது. யோ சானு, என்னையா அது? அந்த வில்லப்பையன் வெயிட்டின் தான் இந்த மிருகங்களை காவலுக்காக வச்சிருக்கணும். சத்தமே போடாம உள்ள வாப்பா, நம்ம போர்ட்டலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் எப்படியோ வெளியில இருக்க மிருகத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு பாதுகாப்பா உள்ள வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி வாய மூடல. வெளியிலயாச்சும் ஒரு டிராகுலாவை பாத்துருப்பாங்க. ஆனா இங்க நூத்துக்கணக்கான மிருகங்கள் இருக்கு. 1 by 1 சண்டைக்காக கீழே வருது. அடடா, பாக்குறதுக்கு நல்லா அம்சமா இருக்குங்க. யாருக்காவது மாப்பிள வேணும்னா சொல்லுங்க, இவங்கள பேசி பார்த்து அமுச்சு விடுறேன். அதுக்கப்புறமா சானும் ஒரு வழியா அந்த மிருகங்கள் கூட சண்டை போட்டு தியேட்டருக்குள்ள ஓடி வந்துருவாங்க. ஆனா அதே டைம்ல எக்கச்சக்கமான சிலந்தி அரக்கர்கள் 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக துரத்தி வருவானுங்க. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல மந்திர கம்போட உதவியால சான் போர்ட்டல் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு வழியா ஓபன் பண்ணிடுவாரு. அடுத்த நொடியே இந்த டார்க் வேர்ல்ட விட்டு மறுபடியும் ஹீரோ மனித உலகத்துக்கு வந்துட்டான். இப்பவும் நம்ம ஆளுங்க அதே தியேட்டருக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா உள்ள அரக்க மிருகங்கள் எதுவும் இல்ல. எப்பா ஹீரோ, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அரக்கர்களுக்கு இந்த உலகத்துல சொந்த உடல் கிடையாது. சோ அவங்க அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்த ஹீரோ பேச்சு வாக்குல பக்கத்துல இருக்க கண்ணாடியை கவனிக்கும் போது ஒரு நிமிஷம் நம்மால மிரண்டே போயிடுவான். ஏன்னா கண்ணாடியில இவன் உருவத்துக்கு பதிலா இன்னொரு ஆளோட உருவம் தெரியுது. யோ சானு, யாரியா இவன்? மன்னிச்சிருப்பா, நீ இந்த மனித உலகத்துக்குள்ள வரும்போது உனக்கு ஒரு உடல் தேவைன்னு சொன்ன இல்லையா? அதனாலதான் அவசரத்துக்காக இறந்து போன ஒரு ஆள் உடம்புக்குள்ள ஒன்னு அனுப்பியிருக்கேன். சரி, அனுப்புறதா அனுப்பிட்ட, நல்ல உடம்பா அனுப்பியிருக்க வேண்டியதானே? பாரு, எவனோ ஒருத்தன் இந்த உடம்ப காயப்படுத்திருக்கான். அந்த வழியை என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது. சரி சரி, கோச்சிக்காத, நான் உனக்கு ஒரு நல்ல உடம்ப தேடி கொடுக்குறேன். அப்ப உடனே ஹீரோவும், ஆமா எனக்கு ஒரு சின்ன டவுட், நீ மேக்க டார்க் வேர்ல்டுல இருக்கான்னு சொன்னல, ஆனா அப்புறம் எதுக்காக திரும்ப மனித உலகத்துக்கு வந்த? அட, இன்னுமா புரியல? மேக் மறுபடியும் மனித உலகத்துக்கு வந்திருக்கான். வெயிச்சன் தான் அவனுக்கு உதவி பண்ணிருக்காரு. கட் பண்ண அடுத்த இப்ப ஹோட்டல்ல இருக்க ஹீரோனையும் லூவையும் காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய போலி ஹீரோ கண்ணாடியை பார்க்கும்போது அதுல மேக்கோட உருவம் தெரியுது. அப்படின்னா வெயிச்சின் தான் இந்த மேக்கோட உருவத்தை மாத்தி நம்ம ஹீரோன் கிட்ட அனுப்பி வச்சிருக்கான் போல. ஆக்சுவலா மேக்கால மட்டும்தான் கண்ணாடி மூலமா தன்னோட சொந்த உருவத்தை பார்க்க முடியும். மத்தபடி எல்லாரோட பார்வைக்குமே இந்த மேக்கு ஹீரோவோட உருவத்துல தான் இருப்பான். நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து போன ஹீரோயின், என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாம உடனே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். ஆமா, அத பத்தி தான் நானும் சொல்ல வந்தேன். நாம தப்பிச்சு நிம்மதியா வாழ்றதுக்கு இன்னொரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்க, என் கூட வாங்கன்னு வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோவோட ஆன்மா இப்ப ஒரு போலீஸ்கார உடம்புக்குள்ள இருக்கு. சோ இது மூலமா தான் ட்ரெஸ்ல இருக்க ஒரு கன் எடுத்து வச்சுப்பான்.
இத கவனிக்கிற சானும் இந்த பாரு அந்த துப்பாக்கியால உன்னால எதிரிகளை கொல்ல முடியாத, ஏன்னா மேக் ஒரு தீய சக்தி, அவனை கொல்லணும் அப்படின்னா விசேஷமான தோட்டாக்களை கொண்ட இந்த பழமையான துப்பாக்கியை பயன்படுத்த, ஒருவேளை உன்னால அதுவும் முடியல அப்படின்னா 9 உலோகங்களை ஒண்ணு சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த மந்திரவாளை பயன்படுத்த. சரி இப்போதைக்கு துப்பாக்கி மட்டும் போதும்னு இவ அதை கையில வாங்கி வச்சுப்பான். அப்பதான் லைட்டா அண்ணாந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல் இங்க இருக்கு. யோ சான், நம்ம மேக்க தேடி தான் வந்தோம்ல, அப்புறம் எதுக்காக ஹோட்டல் கிட்ட கூட்டிட்டு வந்த? பதிலே பேசாம ஆள் அமைதியாடுவாரு அப்படின்னா மேக் இங்கதான் இருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நேரா மாடியில இருக்க ரூம்க்கு வந்து பார்க்கும்போது உள்ள யாரையுமே காணோம். அதுக்கு பதிலா பக்கத்து டேபிள்ல மேக் எழுதி வச்சுட்டு போன ஒரு இடத்தோட லொகேஷன் இருக்கு. அப்பதான் லைட்டா விண்டோ வழியா கீழே எட்டி பார்க்கும்போது ஹீரோயினும் லூவும் நிக்கிற விஷயத்த நம்மால் பார்த்துட்டான். உடனே துப்பாக்கியோட நேரா அவங்களுக்கு முன்னாடி வரும்போது இப்பதான் ஹீரோ தன்னோட உண்மையான உருவத்துல இல்லல்ல, அதனால ஹீரோயினும் குழந்தையும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இத தனக்கு சாதகமாக்கின மேக்க இவன் ஏதோ நல்லவ மாதிரி ஹீரோ கூடயே சண்டை போடுவான். அப்ப தடுமாறி 2 பேருமே அங்க இருக்க நீச்சல் குளத்துல விழுந்துருவாங்க. அதே டைம்ல ஹீரோ கிட்ட இருந்த அந்த மந்திர துப்பாக்கி இருக்கு இல்லையா, அது கரெக்டா ஹீரோயினோட கால்லயே விழுந்துரும். இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேக்க நம்ம ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிட்டு, செல்லம் நான் தான் அவனோட அப்பா, என்ன உனக்கு தெரியல, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன் ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சுண்டு விரல காட்டுவான். இதுலயே நம்ம குட்டி பொண்ணு உண்மையான ஹீரோ யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. ஆனா கூட இருக்க ஹீரோட பாருங்க, அவசரப்பட்டு துப்பாக்கி வச்சு உண்மையான ஹீரோவை சுட்டு கொன்றுவா. அப்புறம் என்ன மேக்க சும்மா இருப்பானா? உங்க 2 பேரையும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, என் கூட வாங்கன்னு பக்கத்து சுவர்கள்ல ரத்தத்தின் மூலமா டார்க் வேர்ல்டுக்குள்ள போறதுக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்குவான். சோ இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடியது உண்மையான ஹீரோ இல்லங்கிற விஷயத்த ஹீரோயினும் தெளிவா புரிஞ்சுக்கிறா. கட் பண்ண அடுத்து இப்ப இறந்து போன ஹீரோவோட ஆன்மாவை மறுபடியும் சான் டார்க் வேர்ல்ட்ல காப்பாத்துறாரு. தம்பி நமக்கு அதிக நேரம் கிடையாது, மறுபடியும் மனித உலகத்துக்கு போயாகணும். ஏன்னா லாஸ்டா மேக் விட்டுட்டு போன பேப்பர்ல கண்டிப்பா அங்க வச்சுதான் அவங்க ஏதோ ஒரு பெரிய ரிச்சுவலை பண்ண போறாங்க. துப்பாக்கி போனா என்ன, கத்தி அப்படின்னு 2 பேரும் இந்த இடத்த விட்டு பேப்பர்ல இருந்த லொகேஷன் கிட்ட வரும்போது அங்க ஒரு பெரிய வில்லா இருக்கு. யோ சானு, என்னையா வீடு தீப்பிடிச்சு எரியுது? முட்டாள், அதுதான் நரகத்தோட கதவு, அதைத்தான் நீ மூடணும். சரிவா, இங்கதான் போர்ட்டலும் இருக்கு, மனித உலகத்துக்கு போலான்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அடுத்த ஹீரோனையும் லூவையும் அந்த மேக்க கடத்திட்டு வந்திருப்பால, இப்பதான் அவங்களுக்கு முன்னாடி முதல் முறையா அந்த வில்லனும் அவனோட அடிமைகளும் வராங்க. என்னதான் அவன் புருஷன் ஒரு கேட் கீப்பரா இருந்தாலும் கூட அவனோட ரத்தம் தான் இங்க இருக்க லூ உடம்புக்குள்ளயும் இருக்க. சோ மந்திர சக்கரத்துல இவ்வளவு பலி கொடுத்தா போதும், நரகத்தோட கதவை ஃபுல்லா என்னால திறக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த மனித உலகமும் அது நரகத்தால கைப்பற்றப்படும். அதுக்கப்புறம் நான் தான் இந்த நரகவாசிகளுக்கு ராஜாவா இருப்பேன். இப்படி எல்லாம் பேசிட்டு கத்திய வச்சு லூவோட கதையை முடிக்க போற நேரத்துல கரெக்டா கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் சானும் உள்ள வராங்க. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பரான பாக்ஸர் உடம்ப கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லங்க, சான் கொடுத்த மந்திர கத்தியும் கையில இருக்கு. பையன் சும்மா இருப்பானா? அடிமைகள் மொத்த பேரையும் குத்தி போட்டு தள்ளிட்டு லாஸ்டா மேக்கு கூட சண்டைக்கு வரும்போது அவன் என்னடானா ஹீரோவோட மந்திர துப்பாக்கி வச்சிருக்கான். இந்த கலவரத்துல மேக்கோட கையில இருந்த துப்பாக்கி கீழே விழுந்துரும். நல்ல வேலை, உடனே ஹீரோயின் அந்த துப்பாக்கி எடுத்த தான் பொண்ணை குத்தி கொல்ல பார்த்த வில்லன் கையில ஒரு ஷாட். அதுக்கப்புறமா பொண்டாட்டி நம்ம ஹீரோ கிட்ட கண்ணை தூக்கி போட அவன் இப்ப மேக்கையும் சுட்டுட்டான். மனித உலகத்துல அவ இறந்து போனதுமே ஆன்மாக்கள் உலகத்துக்கு வந்துருவான். சோ அங்க இருக்கக்கூடிய மண்டவோட மகாமணி மேக்க வளைச்சு பிடிச்சு மொத்தமா வெத்தலை பாக்கு மாதிரி வாயில போட்டு மின்றோம். இப்ப கடைசியா இருக்கக்கூடியது வில்லன் மட்டும்தான். ஏற்கனவே இந்த சான்ஸ் சொல்லிருப்பார்ல, மனித உலகத்துல வில்லனுக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. இது ஹீரோவுக்கு வசதியா போக கத்திய வச்சு இடுப்புல ஒரு குத்து வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கான். அப்பதான் பையன் ஒரு பெரிய ட்விஸ்ட ரிவீல் பண்ணுவான். என்னதான் நீ பெரிய கேட் கீப்பரா இருந்தாலும் கூட நரகத்தோட கதவை மூடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அத பத்தி சான் உங்ககிட்ட சொன்னானா? யோ பூசாரி, என்னையா உங்க அப்பா உள்ள புந்து குட்டைய குழப்பறான், ஏதாவது என்கிட்ட வந்து மறுபடியும் மறைச்சிட்டியா? சிரிச்சுக்கிட்டே வில்லனும், தம்பி அவன் சொல்ல மாட்டான்பா, நான் சொல்றேன், நரகத்தோட கதவை நீ மூடணும் அப்படின்னா அந்த கதவு வழியா நீ அந்த நரகத்துக்குள்ள போனா மட்டும்தான் அது நடக்கும். நான் செத்து போனா என்னப்பா, உன் வாழ்க்கை அழிய போகுது இல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்னு வில்லன் அதே இடத்துல இறந்து காத்தோட காத்த அழிஞ்சு போயிடுவான். இப்ப ஹீரோவுக்கு மொத்தமா தான் அழிஞ்சு போக போறோங்கிற வருத்தம் இருந்தாலும் கூட தாய் இறந்து போனாதான் தன் மனைவியும் குழந்தைகளும் இந்த உலகத்துல பாதுகாப்பா இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவங்களை கட்டி பிடிச்ச இந்த பர்மா, நான் என்னதான் நரகத்துக்கு போனாலும் சரி கண்டிப்பா மறுபடியும் அங்கிருந்து வெளியில வரதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். சோ எனக்காக நீ வெயிட் பண்ண. அப்பா வேணாப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா. செல்லம், அப்பா ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன்னு 2 பேரும் இவங்களோட ஸ்டைல்ல ப்ராமிஸ் பண்ணிட்டு சான் இப்ப ஹீரோவை அங்க இருக்க நரகத்தோட கதவு கிட்ட கூட்டிட்டு வரான். கவலைப்படாத, உன்னோட விதி இன்னும் முடியல, திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சான் ஹீரோவை அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவன் போர்ட்டல் வெளிச்சத்துல நின்னதுமே இந்த உலகத்தை விட்டு நொடி பொழுதுல நரகத்துக்கு வந்துருவான். அந்த இடம் ஃபுல்லாவே தீ பிளம்புகளா பறக்குது. இது மூலமா ஹீரோ உடம்பை எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல மறைஞ்சு போயிடுவான். ஆக்சுவலா இப்ப கேட் கீப்பரான ஹீரோ அந்த நரகத்துக்குள்ள போனதால மனித உலகத்துல திறக்கப்பட்ட நரக கதவுகளும் மொத்தமா லாக் ஆயிடுச்சு. இது மூலமா இனிமே எந்த தீய ஆன்மாக்களாலையும் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஹீரோனும் தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துருவா. சரி, ஒருவேளை படம் முடிஞ்சு போயிடுச்சோன்னு பார்த்தா அதான் கிடையாது.
அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ எந்த போர்ட்டல் கிட்ட மறைஞ்சு போனானோ அதே இடத்துக்கு திரும்ப வரா. தான் 2 கையவும் சேர்த்து ஓபன் பண்ற மாதிரி விரிச்சதுமே மூடப்பட்ட நரகத்தோட கதவு மறுபடியும் ஓபன் ஆகுது. சோ ஹீரோ மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போற ஏதோ ஒரு ஆபத்தை தடுக்க போறாங்கிற விஷயத்த இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா படத்துக்கு 2வது பாகம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் சீன் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.